அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன். இப்போது 2024ஆம் ஆண்டிற்கான குரு பெயர்ச்சி பலன்கள் மீன ராசி மீன லக்ன அன்பர்களுக்காக பார்க்க போகிறோம். இப்போது இந்த மீன ராசி மீன லக்ன அன்பர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய 2வது வீட்டை வீடாக ராசியாக லக்னமாக கொண்டிருப்பவர்கள். குரு பகவான் வீட்டை லக்னமாக ராசியாக கொண்டிருப்பவர்கள். அப்போது இந்த மீன லக்ன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் என்ன செய்ய போகிறார்? இந்த குரு பயிற்சியில் இந்த குரு பகவான் இந்த ஆண்டு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய இந்த ரிஷப குருவானவர் இந்த மீன லக்ன ராசி அன்பர்களுடைய 3வது வீட்டில் அமர்ந்து, அந்த 3வது வீட்டான ரிஷப குருவானவர் 3 விதமான தன்னுடைய பார்வைகளை 3 வீட்டின் மீது செலுத்துகிறார். அவருடைய இந்த ரிஷப குருவின் முதல் பார்வையானது மீன லக்ன ராசி அன்பர்களுடைய 7ஆம் வீட்டின் மீது விழுகிறது. வீடை பார்ப்பார் முதலில். அவரினுடைய 2வது பார்வையானது இந்த மீன லக்ன ராசி அன்பர்களுடைய 9ஆம் வீட்டின் மீது வீட்டை பார்க்கிறார். அடுத்து இந்த குருவினுடைய 3ஆம் பார்வையானது இந்த மீன லக்ன ராசி அன்பர்களுடைய 11ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போது 7, 9, 11 வீட்டை 3வது வீட்டிலிருந்து தன்னுடைய 3 பார்வைகளால் பார்க்கிறார். அப்போது இந்த ரிஷபகுரு இந்த மீன லக்ன ராசி நண்பர்களுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தோம்னா, இதுவரை திருமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மீன லக்ன ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும், வெற்றியடையும். அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து நிறைய எஃபோர்ட் போடுறாங்க, முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு லக்கு கூட நமக்கு அமைய மாட்டேங்குது, ஒரு லக்கு இல்லை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்கள்ல. என்னதாங்க நம்ம கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாலும் எல்லாத்துக்கும் ஒரு லக்கு வேணுங்க, அப்போ தாங்க அப்படின்னு அந்த லக்கு உங்களுக்கு கிடைக்கும். இந்த குரு பயிற்சியில் ஒரு நிறைய பேருக்கு அந்த லக்கு நிச்சயமாக உண்டு. அதே போல் ப்ரமோஷனுக்காக, இன்க்ரிமெண்ட்டுக்காக நிறைய எஃபோர்ட் எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க, முயற்சிகளை போட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. நிறைய முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருந்த அன்பர்களுக்கு இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இந்த குரு பயிற்சியில் இன்க்ரிமெண்ட்டுக்காக ஒரு எஃபோர்ட் போடுங்க, அந்த இன்க்ரிமெண்ட் நடக்கும். ப்ரமோஷனுக்காக நீங்கள் முயற்சி செய்யுங்க, அது உங்களுக்கு ப்ரமோஷனை தான் வாங்கி தரும். அப்புறம் இது மட்டும்தான் நாங்கள் சார் இல்லை, இது எல்லாமே எல்லாருக்குமே உண்டா சார்? அப்படி கிடையாது. கல்யாணத்துக்காக காத்திருக்கக்கூடிய மீன லக்ன நண்பர்களுக்கு கல்யாணத்துக்காக எதை நீங்கள் இப்போ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த எதிர்பார்ப்பு கைகூடும். இந்த 3ல் ஏதோ ஒன்று இந்த லக்னக்காரர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு அது நடக்கும். அப்போது என்ன சார் பண்ணணும்? இன்னொரு ரகசியம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. உங்களுடைய இளைய சகோதரர் சகோதரி இருப்பாங்கள்ல, பெண் பார்க்கும் படலம், நீங்கள் ஆணாகவோ இல்லை பெண்ணாகவோ இருந்தீங்கன்னா, ஆணாக இருந்தால் இல்லை பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பாலர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தம்பியோ அல்லது தங்கையோ அவங்களுக்கு இருந்தாங்கன்னா, உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு அலைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதுக்காக வெளியில் போகிறாங்க வர்றாங்கன்னா, அலைன்ஸ் பார்க்க அவங்க வெளியில் அலையும் பொழுது தம்பி தங்கைகளை கூட கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள். அவர்களை உதவியோடு உங்கள் தாயோ தந்தையோ, அதாவது அவங்க உங்களுக்காக திருமணத்துக்கு ஒரு எஃபோர்ட்டை போட்டாங்கன்னா உங்களுக்கு உடனே வர அமைச்சிடும். கூட கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள். போகும்போது திருமண தகவல் மையத்திற்கு செல்லும் பொழுது உங்களுடைய இளைய சகோதரர் சகோதரிகளை உடன் அழைத்து செல்ல சொன்னீர்கள் என்றால், அவர்கள் சென்ற அவர்கள் இதற்காக உங்களுக்காக எடுக்கக்கூடிய அந்த மெனக்கடலுக்கு உங்களுக்கு திருமணம் கைகூடும்.
அவ்வளோதான். இதே மாதிரி சார் எனக்கு ஒரு அதிர்ஷ்டமே இல்லை சார், ஒரு நிறைய முயற்சி பண்ணிட்டு அதிர்ஷ்டமே இல்லைன்னு இருப்பீங்கல்ல, நீங்கள் என்ன செய்யணும்? தம்பியோ தங்கையோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை இந்த குருப்பெயர்ச்சியில் அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்களை மகிழ்வித்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். அவங்கள ஹாப்பி பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் எப்போல்லாம் அவங்கள சந்தோஷப்படுத்துங்களோ அப்போல்லாம் ஒரு அதிர்ஷ்டமான விஷயம் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது சிலருக்கு இன்க்ரிமெண்ட் வேணும், ப்ரமோஷன் வேணும்னு நினைக்கிறீங்களா? ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த குருப்பெயர்ச்சி ரிஷப குரு வந்ததுக்கப்புறம் நேராக போங்க. உங்கள் தம்பி தங்கையோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எது பிடிக்கும்னு பார்த்து அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அவர்களை மகிழ்வித்தீர்கள் என்றால் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். உங்கள் தம்பி தங்கை, உங்கள் தந்தை அப்பா கூட அவங்களுக்கு நல்ல உறவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. அவங்க சண்டையே போடக்கூடாது, அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். சண்டை போடாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதே போல் உங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் உண்டு. மீனராசி லக்னக்கார அன்பர்கள் கிடையாது, அவர்களுடைய தம்பி தங்கைகளுக்கு திருமணத்திற்காக காத்திருப்பவர்களாக இருந்தார்கள்னா, அதுக்காக முயற்சி வீட்டில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா உங்கள் தம்பி தங்கைகளுக்கு இந்த குரு பகவான் கல்யாணம் பண்ணி வைப்பார். என்ன சார் லக்னம் எங்களை விட்டுட்டு எங்கள் தம்பிகளை சொல்கிறீங்க? இல்லை, அப்படி இருக்குது, அதனால் சொல்லி தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு தம்பி தங்கைகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஜாதகத்தை ஆனால் ஜனன ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தான் அதோடைய பலன். ஆனால் பலன் உண்டு, கண்டிப்பாக உண்டு. அதுக்கு சில விஷயங்கள் அதை பண்ணும் பொழுது உங்கள் ஜாதகத்தின் மூலியமாக அவர்களுக்கு திருமணத்திற்கு ஒரு சப்போர்ட் கொடுக்க முடியும் உங்கள் ஜாதகத்தை வச்சு. அப்போது திருமணம் உண்டானா சார் உண்டு, வரன் வரும். அதே போல் திருமணமானவர்களாக உங்களுடைய தம்பி தங்கைகள் இருந்தாங்கன்னா அவர்களுடைய லைஃப் பார்ட்னர், அது கணவரோ மனைவி மூலமாக அவர்களுக்கு எப்பொழுதும் ஒரு சப்போர்ட் இருந்துக்கிட்டு இருக்கும். என்ன சார் எங்களுக்கு சொல்லுங்கள், சொல்கிறேன். அப்போது கம்யூனிகேஷன் லெவலுங்கிறது உங்களுடைய நண்பர்களிடமும் நல்லாயிருக்கும், மனைவியிடமும் நல்லாயிருக்கும், அந்த மீனராசிகளுக்கு தந்தையிடமும் நன்றாக இருக்கும். அதே போல் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளிடமும் மிக அற்புதமாக இருக்கும். இப்போ இன்னொன்று சொல்கிறேன், இந்த லக்னராசிகள் நீங்கள் ஒரு வெற்றி வேணும். இப்போ கவர்மெண்ட் ஜாபுக்காக ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் எழுதிட்டு இருப்பீங்கள, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய மீனராசி லக்னக்காரர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. இல்லை அந்த எக்ஸாமுக்கு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுவீங்களா, அந்த ஃபார்மை உங்கள் மூத்த சகோதர சகோதரிகள் கைப்பட ஃபில் பண்ண வச்சு அந்த ஃபார்மை கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த எக்ஸாமுக்கு அட்டன் பண்ண போகிற அன்னைக்கு போங்க. போகிறதுக்கு முன்னால் அவர் கையால் ஒரு பேனை வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி நல்லபடியாக எழுதி என்னை ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொல்லி முன்னோர் உங்கள் மூத்தவர் தானே தாராளமாக ப்ளஸ் பண்ண சொல்லலாம். சின்னவங்கன்னா தான் யோசிக்கணும், அதை சந்தோஷப்படுத்த வேண்டிய பார்த்தணும். இது மூத்தவருங்கிறதுனால அப்பா ஸ்தானம் தான், அப்பாவோ அம்மா ஸ்தானம் தான், அக்காவாக இருந்தால் அம்மா ஸ்தானம், அப்பா அண்ணனாக இருந்தால் அப்பா ஸ்தானம், அவ்வளோதான். அவர்களுடைய ஆசீர்வாதம் என்னை ப்ளஸ் பண்ணுங்கன்னு உண்மையாக உனக்கு நல்ல இந்த எக்ஸாம் எழுதி அப்படி சொல்லுங்கள், வாயில் சொல்லி உங்களை ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்கள் மனசுலி. அப்படி பண்ணினாங்கன்னா உங்களுடைய அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக போகக்கூடியவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த லக்ன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானால் அந்த வெற்றியை உங்கள் மூத்த சகோதர மூலியமாக உங்களுக்கு கொடுத்துருவார். புரியுதுங்களா? அப்போது தந்தையிடமும் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குவது உங்களுக்கு. அப்புறம் என்ன செய்யணும், வீட்டில் அப்பா கிட்ட போய் முதல்ல ஆசீர்வாதம் பண்ண போகிறோம், அண்ணன் அந்த ஆசீர்வாதம் வாங்க போகிறோம். அப்புறம் உங்கள் திருமணம் கூட வேண்டாம், நண்பர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டு, இல்லை உறவினர்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும். அப்போது உறவுகளிடம் நீங்கள் என்ன செய்யணும், பகச்சிக்காமல் இருக்கணும். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்களா இருந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட எப்பொழுதும் அன்பாக இருப்பது உங்களுக்கு நற்பலனை தரும். அப்போது போட்டித் தேர்வுகளுக்காக காத்து கொண்டிருப்பவர்கள்
நான் சொன்ன இந்த விதிகளை ஃபாலோ பண்ணுவது அற்புத பலனை ஏற்படுத்தி தரும். அப்போது மீன இலக்கணக்காரர்களுக்கு என்ன சார் இருக்குது அப்படின்னா வேறு எதுவும் இல்லைங்க. ஒன்று தான், அவங்கள பொறுத்தவரை அது குரு பகவான் வீடு, நல்லபடியாக தான் இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய லக்கணம் ஜனனஜாதத்தை பார்க்கும் பொழுது அது எந்த மாதிரி சிறப்பில் இருக்குன்னு, ஆனால் நல்ல அமைப்பில் இருக்கார் குரு பகவான். நல்லதை அற்புதமாக செய்வதற்காகவே இந்த ரிஷப குரு மீன இலக்கண ராசி அன்பர்களுக்காக வந்திருக்கிறார். அற்புதங்களை அள்ளித்தருவதற்காகவே வந்திருக்கிறார். ஏன்னா 3 தான் இயக்கம். அப்போது இது வரைக்கும் வண்டி ஓடாத இயங்காத வண்டி நவலாத வண்டியெல்லாம் நகட்டிடுவார். இந்த தடவை நகட்டி மேலே டப்புன்னு டாப் கியரை போட்டு ஏற்றி விட்டுருவார். அப்போது உங்களுடைய இளைய சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு பாராட்டுவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு திருமணம் உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு. வாழ்க்கையில் உயர்வும், பதவி உயர்வும் சரி, சம்பள உயர்வும் சரி, வாழ்க்கையில் எந்த ஒரு உயர்வாக இருந்தாலும் உண்டு, எதிர்பார்த்த உயர்வு உண்டு. அப்போது இதுதான் நல்ல அமைப்பில் இருக்கிறார், அதை பயன்படுத்திக்கோ. அப்புறம் இந்த லக்ன ராசிக்காரருக்கு எதுவுமே மைனஸ் இல்லை. அவங்களுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. அவங்களே கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடிலாம் வேறு ஒன்றும் கிடையாது. வேலை செய்கிற இடத்துல எப்போயும் கொஞ்சம் ப்ரெஷரோடு இருப்பாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. மற்றபடி இந்த குரு பகவான் நன்மைகளை செய்வதற்காகவே மீன லக்ன ராசிக்காரர்களுக்காக இப்பொழுது வந்து அமர்ந்து அற்புதங்களை அள்ளித்தருவார். ஸோ நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நிச்சயம் நல்வாழ்வை தருவார் இந்த குரு பகவான். அனைவரும் வாழ்க வளமுடன், சுகமே சூழ்க.